கொரோனாவோட 2வது அலையின் போது பிரேசில்ல பலி எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அந்த நேரத்துல சாவோ கார்லாஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கோவிட் பாதிச்ச ஒருத்தர் வந்து கொண்டு வராங்க. அவரோட ஃபேமிலி எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. அவர் வந்து தனியா எமர்ஜென்சி வார்டில் பிடிச்சி உள்ள போய் வச்சிடறாங்க, படுக்க வச்சிடறாங்க, ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் வந்து வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே தனிமையில வந்து அவர் வாடிட்டு இருக்கிறாரு. வெளியும் இவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அவரோட பிளட்ல ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. இறக்குற தருவாயில வந்து அவர் இருக்கிறாரு. அந்த நேரத்துல எமர்ஜென்சி யூனிட்ல வந்து 2 நர்ஸ் இருந்தாங்க. ஒருத்தவங்க பேரு செமி அரோஜா குன்கா, இன்னொருத்தவங்க வந்து பானசா ஃபர்மட்டன். இவங்க 2 பேரும் வந்து அவரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ற கிளவுஸ், அதாவது ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ற கிளவுஸ்ல வந்து சுடுதண்ணி பிடிச்சிட்டு வராங்க. ஒரு மனித கைகள் மாதிரியே வந்து அதை வந்து கட்டி அவரோட கைக்கு மேலையும் கீழையும் வந்து 2 பக்கமே வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்பவே முடியாத மாதிரி அவரோட உடல்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேருது. யாரும் நம்ம கூட இருக்காங்கன்னு நினைச்சிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலை வந்து தெரிய வராது.